ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஹார்ட்டின் இப்போ தாரிசா ரிலீஸாகி ஓடிட்டு இருக்க லவ் ட்ராமா மூவி. இந்த படத்தை கிஷோர் குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சனந்த் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப இந்த படத்தை ஜென்சி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படத்தோட டைரக்டர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த படத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ராஜஸ்தான்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க ஹீரோ சனந்த் தமிழ் ஃபுட்ஸ் குக் பண்ற ஹோட்டல் ஒன்று வச்சிருக்காரு. ராஜஸ்தான் போற ஹீரோயின் தமிழ் ஃபுட்ஸ்க்காக ஹீரோவை மீட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகுது. அடுத்தடுத்து இவங்க மீட் பண்ணிக்கிறப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துருது. அவங்க லவ்வை சொல்றப்ப ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணல. காரணம், ஆல்ரெடி சனந்துக்கும் மடோனா செபாஸ்டினுக்கும் இடையில லவ் இருந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இதனால ஹீரோவுக்கு மறுபடியும் இன்னொரு லவ்க்குள்ள போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஹார்ட்டின். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு முக்கோண காதல் கதைன்னு தான் சொல்லலாம். இதுல ஹீரோவுக்கு இருக்க மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மாரி ஸ்டோரி அவுட்லைனா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். சரி, ஸ்டோரி அவுட்லைன் பழசா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல ஏதாவது புதுசா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா எனக்கு எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் பெருசா சுவாரஸ்யம் இல்லாம தான் போகுது. நிறைய இடங்கள்ல படம் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ற மாரி போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல லவ் போர்ஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது என்னன்னா, ஹீரோ சனந்த், ஹீரோயின் இமையா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில லவ் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுற சீன்ஸ் எல்லாம் அந்த லெவல் ஸ்ட்ராங்கா இல்லை. அதே மாரி ஹீரோ சனந்த், இன்னொரு ஹீரோயின் மடோனா செபாஸ்டின், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில லவ் பிரேக்கப் ஆனது அப்படிங்கிறதுக்கு இவங்க காட்டுற ரீசன்ஸ் அந்த லெவல் ஸ்ட்ராங்கா இல்லை. இந்த ரெண்டு விஷயங்களும் இன்னும் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஃபிளாட்டா ஈஸியா யூகிக்கக்கூடிய வகையில தான் போகுது. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பா முகேஷ் அவரோட ஒளிப்பதிவு பக்காவா இருந்துச்சு. காஸ்டியூம் டிசைன் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல சனந்த், மடோனா செபாஸ்டின் இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. இமையா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மற்ற நடிகர்கள் எல்லாரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் ஒரு சிம்பிளான முக்கோண காதல் கதையை கையில் எடுத்துக்கிட்டு அதுல ஹீரோக்கு இருக்க மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த மெயினா நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஒளிப்பதிவுங்கிற வகையில் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த லெவல் சுவாரஸ்யமா இல்லை. இந்த படத்தில் லவ் போர்ஷன்ஸ் எனக்கு அந்த லெவல் ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எந்த லெவல் நமக்குள்ள இம்பாக்டை கொடுக்கணுமோ அந்த லெவல் லவ் போர்ஷன்ஸ், எமோஷன் போர்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதனால இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் மூவி. இந்த படம் இப்போ தாரிசா ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஹார்ட்டின் படத்தை பத்தி என்னோட ஒப்பீனியன் இது. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திப்போம். பாய்.